சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை மற்றும் தொகுப்பாளினியாக ஒரு கலக்கி வந்துட்டு இருக்கவங்க தான் நம்மளுடைய விஜய் மகேஸ்வரி. தற்போது இவங்க ஒரு பிரபல பத்திரிகை நிறுவனத்திற்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில இவங்களோட ஆசையை சொல்லியிருக்காங்க. அந்த ஆசை தற்போது இவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய விபரீதமா முடிஞ்சிச்சுன்னா பாத்துக்கோங்க. அப்படி என்னடா ஆசை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. ஃபியூச்சர்ல வந்துட்டு இவங்க ஃபேஷன் டிசைனிங் தான் பண்ண போறாங்களாம். ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸும் முடிச்சிட்டாங்களாம். அதனால கண்டிப்பா இது சம்பந்தமா நான் வந்துட்டு ஒரு கன்ஃபார்ம் ஒரு ஷாப் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் சொல்லியிருந்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்துட்டு கண்டிப்பா வெள்ளித்திரையில படங்கள் நடிக்கிறதுக்கு ஆர்வமா தான் இருக்கேன். 1-2 சீன் வந்தாலும் நச்சுன்னு மனசுல போய் பதிகிற மாதிரி சீன் இருந்தா கண்டிப்பா நான் அந்த படத்தை நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்டு பவர் பாண்டி படத்தை நடிச்ச டிடி மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி ஜீ தமிழ் தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அவ்வப்போது சீரியலும் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்படிலாம் நல்லா பிஸியா இருந்து வந்துட்டு இருக்க இவங்க இப்ப இவங்களோட ஆசையை சொன்னதுனால என்ன தெரியுமா நடக்க போகுது? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில சின்ன திரையில ஒரு கலக்கி வந்துட்டு இருக்கவங்க தான் நம்மளுடைய திவ்யதர்ஷினி என்கிற டிடி. இவங்க நான் வெள்ளித்திரையில தான் இதுக்கப்புறமா அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த அளவுக்கு சின்ன திரையில இவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதே கிடையாது. விஜய் டிவியில ஏகப்பட்ட ப்ரோக்ராம் நடத்தி வந்திருந்த இவங்களுக்கு அன்புடன் டிடி என்ற ஒரு ப்ரோக்ராம் தவிர வேற எந்த ப்ரோக்ராமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, விஜய் டிவியோட அவார்ட் ஃபங்க்ஷன்லயும் தற்போது டிடி வந்துட்டு தொகுத்து வழங்குறதே கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிடி சினிமாவில இனிமே நான் வந்துட்டு அதிகமா கவனம் செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது தாங்க. அதே மாதிரி நம்மளுடைய மகேஸ்வரியும் சொல்லியிருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு தற்போது பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.